ஒரு முறை கலைஞரிடம் பத்திரிகையாளர்கள் அவருடைய புகைப்படங்களை எல்லாம் காட்டினார்கள். இதிலே உங்களுக்கு மிகவும் பிடித்த புகைப்படம் எது என்று கேட்டார்கள். நீண்ட நேரம் எல்லாவற்றையும் பார்த்ததற்கு பின்னால் ஒரு படத்தை எடுத்து கொடுத்தார். அந்த படம் அண்ணா சிலை அருகே கலைஞர் கைதாகிற படம். வந்த பத்திரிகையாளர் கேட்டார், ஒரு போராட்டத்தில் கைதாகிற படம் உங்களை கவர்ந்திருக்கிறது, நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றது, வெளிநாடு சென்றது, எத்தனையோ புகைப்படங்கள் இருக்கிற போது இதை தேர்ந்தெடுக்கிறீர்கள். சரி, போராட்டத்திலே நீங்கள் கலந்து கொண்டு கைதானதுதான் உங்களை கவர்ந்த படம் என்றால், கள்ளக்குடி தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்தீர்களே, அதுவல்லவா மிகப்பெரிய போராட்டம், ஏன் அதை எடுக்கவில்லை என்று கேட்டவுடன் கலைஞர் சொன்னார், கள்ளக்குடி போராட்டத்திலே நான் கலந்து கொண்ட காலம் கழகம் வளர்ந்த காலம், 1953 தேர்தலிலே கூட போட்டியிடாத காலம், போராட்டங்கள் தான் கழகத்தினுடைய முக்கியமான பணிகளாக இருந்த காலம். ஆனால் நான் எடுத்து கொடுத்த படம் என்பது நான் முதலமைச்சராக இருந்ததற்கு பின்னால் போராட்டத்திலே கலந்து கொண்டு கைதான படம் என்கிற போது, நான் முதலமைச்சராக இருந்தேன் என்று வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கவில்லை, களத்திலே இறங்கி போராடுகிற ஒரு போராளியாகவே இருந்தேன் என்பதற்கு இதுதான் அடையாளம். அந்த படம் எப்போது எடுக்கப்பட்டது? அவசர நிலை காலத்தில் தனித்து விடப்பட்ட தலைவர், அவரை பார்ப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை, அவரை பார்க்க போனால் உடனே கைது, அவருக்கு உணவு தருவது என்பது உற்சாகம். இப்போது இங்கே நாங்கள் வருகிறோம் என்றால் மாவட்ட செயலாளரோ பகுதி செயலாளரோ சேகர் பாபுவோ முரளியோ லோகேஷோ இவர்கள் என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். எல்லா ஊர்களிலும் அப்படித்தான். அதிலும் கழக தலைவர்களுக்கு தருவது என்பது மிகப்பெரிய உற்சாகம். ஆனால் அவசர நிலை காலத்தில் அவருக்கு யாராவது உணவு கொண்டு வந்து கொடுத்தால் அடுத்த நாள் மிசா கொட்டடி அவர்களுக்கு திறக்கப்பட்டது. கோபாலபுரம் வெறிச்சோடியது. அதிகாரிகள் ஆளவட்டம் போட்டவர்கள் அவரை கண்காணிக்க ஆரம்பித்த நேரம். அந்த நேரத்திலே கூட கழகத்தோழர்கள் திருப்பதிக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு வெறுமனே தலையை மொட்டையடித்துக் கொண்டு திருப்பதி சென்று திரும்புகிற பக்தர்கள் என்று சொல்லிவிட்டு கோபாலபுரத்தில் வந்து கலைஞரை பார்த்து நாங்கள் இருக்கிறோம் உங்களோடு என்று சொல்லிவிட்டு போன நேரம். அவருடைய பிறந்த நாள், கலைஞருடைய பிறந்த நாள். அதை ஒட்டி அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அண்ணா என்னை அன்னையைக்கும் மேலாக என்னை அன்போடு பாதுகாத்தார், வளர்த்தார் என்று எழுதுகிறார். தணிக்கைத்துறை அதிகாரிகள் அந்த அன்னை என்கிற சொல்லை நீக்குகிறார்கள், அது வேற யாரையோ குறிக்கிறது என்பது. அதை இரவு நேரத்தில் முரசொலி அவருக்கு வரும் வெளியிடுவதற்கு முன்பாக அதை பார்த்து கோபப்பட்ட கலைஞர் முரசொலி அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்கிறார். பணியாட்கள் திரும்பிவிட்டார்கள். உடனே தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதுகிறார். நேராக கிளம்பி முரசொலி அலுவலகம் போகிறார். அந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்ப வசதிகள் கிடையாது. ஒன்றை பிரதி எடுக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நிமிடத்திலே 100 பிரதிகள் 1000 பிரதிகள் எடுக்கலாம். ஆனால் அப்போது ரோனியோ என்று சொல்லக்கூடிய மை தடவிய உருளையில் ஒவ்வொன்றாக வைத்து உருட்டி உருட்டி பிரதி எடுக்க வேண்டும். பணியாளர்கள் இல்லாத சூழலில் தன்னந்தனி மனிதனாக அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய கடிதத்தை அவரே பல 100 பிரதிகள் எடுத்துக்கொண்டு பொழுது விடிந்த போது சென்னை கடற்கரையில் அண்ணா துயில்கின்ற இடத்திலே, அப்போது தளபதி அண்ணன் ஸ்டாலின் சிறைச்சாலையில் இருக்கிறார். தம்பி தமிழரசு வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த சின்ன இளைஞன், அவருடைய கையில் அதை கொடுத்துவிட்டு காலை 7-8 மணிக்கு ஊர் விழிக்கிறது, நடமாட தொடங்குகிற மக்கள் பார்க்கிறார்கள். இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதன் தெரு தெருவாக வீடு வீடாக கடை கடையாக துண்டு பிரசுரம் கொடுத்து கொண்டு போகிறார். இந்திய நாட்டில் ஜனநாயகத்தின் குரல் வளை நெரிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற ஒரு அடிமட்ட தொண்டனாக கலைஞர் கிளம்பிய நாள் அந்த நாள். 2 பேராக கிளம்பிய அந்த போராட்டம் தான் அது. அவர் அண்ணா சிலை வருகிற போது கட்டுக்கடங்காத கூட்டம். செய்தி காதில் விழுந்த எல்லா தோழர்களும் வந்து விட்டார்கள். இனி பொறுக்க முடியாது என்று காவலர்கள் கைது செய்கிறார்கள். அந்த புகைப்படத்தை தான் எனக்கு பிடித்த படம் என்று கலைஞர் கொடுத்தாரே, இப்படிப்பட்ட வீரனை தவிர வேறு யார் எங்களுக்கு தலைவனாக இருக்க முடியும் என்று தமிழர்கள் கேட்கிறார்கள்.